அண்மை செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழலில் அதற்கான வேட்பாளர்களை தற்பொழுது அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உப்பளம் தொகுதியில் அன்பழகன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அதிமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ், வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்குமே உப்பளம் மற்றும் உருளையான்பேட்டை ஆகிய தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த 2 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேட்பாளரை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே உப்பளம் தொகுதியில் அன்பழகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் புதுச்சேரியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உருளையான்பேட்டையில் காந்தி அவர்கள், அதாவது புதுச்சேரி மாநில முன்னாள் துணை செயலாளராக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்குமே அவர்கள் அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிலை வந்த நிலையில் அதற்கான தீர்வு காணப்பட்டு தற்பொழுது புதுச்சேரிக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அதிமுக, ஏனென்றால் 2 முறை புதுச்சேரியை ஆண்ட ஒரு கட்சி தற்பொழுது கடந்த முறை 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 2 தொகுதிகளாக குறைக்கப்பட்டிருப்பது என்பது அதிமுகவினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இருந்த போதிலும் பாஜக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதிமுக அங்கு 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உப்பளம் பகுதிக்கு அன்பழகனும் அதே போல உருளையான்பேட்டைக்கு காந்தி அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழலில் அதற்கான வேட்பாளர்களை தற்பொழுது அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உப்பளம் தொகுதியில் அன்பழகன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அதிமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ், வணக்கம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்குமே உப்பளம் மற்றும் உருளையான்பேட்டை ஆகிய தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த 2 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வேட்பாளரை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே உப்பளம் தொகுதியில் அன்பழகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் புதுச்சேரியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உருளையான்பேட்டையில் காந்தி அவர்கள், அதாவது புதுச்சேரி மாநில முன்னாள் துணை செயலாளராக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்குமே அவர்கள் அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிலை வந்த நிலையில் அதற்கான தீர்வு காணப்பட்டு தற்பொழுது புதுச்சேரிக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அதிமுக, ஏனென்றால் 2 முறை புதுச்சேரியை ஆண்ட ஒரு கட்சி தற்பொழுது கடந்த முறை 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 2 தொகுதிகளாக குறைக்கப்பட்டிருப்பது என்பது அதிமுகவினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இருந்த போதிலும் பாஜக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதிமுக அங்கு 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உப்பளம் பகுதிக்கு அன்பழகனும் அதே போல உருளையான்பேட்டைக்கு காந்தி அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.